الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. وعن جابر بن سمرة رضي الله عنهما قال صليت مع النبي صلى الله عليه وسلم العيدين غير مرة ولا مرتين بغير أذان ولا إقامة رواه مسلم. ونبي قتادة في الحديث الطويل في نومهم عن الصلاة ثم أذن بلال فصلى رسول الله صلى الله عليه وسلم كما كان يصنع كل يوم رواه مسلم. وله عن ابن عمر رضي الله عنهما جمع بين المغرب والعشاء بإقامة واحدة وزاد أبو داود لكل صلاة وفي رواية لم يناد في واحدة منهما. ஜாபிர் இப்னு சமரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இரண்டு ஈதுடைய தொழுகையை பல தடவை நான் படித்திருக்கின்றேன். அவர்கள் இந்த இரண்டு ஈது தொழுகையிலும் அதானும் இகாமத்தும் இல்லாமல் தொழுதார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. இரண்டாவது ஹதீஸ், அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீண்ட ஹதீஸில் வரக்கூடிய விஷயத்தை அறிவிக்கின்றார்கள். தொழுகையிலிருந்து ஃபஜ்ருடைய தொழுகையில தூங்கிவிட்ட அந்த நீளமான ஹதீஸில் அங்கு திரும்பவும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதான் கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக எப்படி தினந்தோறும் தொழுவார்களோ அதே போல தொழுதார்கள். கண்ணியத்துக்குரிய முஸ்லிம்களே, நாம் அதானுடைய பாடங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். முதல் ஹதீஸில் பார்த்தது ஈதுடைய தொழுகை, அது பக்ரீத்தாக இருக்கட்டும் அல்லது ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய ரமலானுடைய ஈதாக இருக்கட்டும், இந்த இரண்டு ஈதுக்கும் அதானோ அல்லது இகாமத்து என்று கிடையாது. நாம் நேரடியாக திடலுக்கு செல்வோம். திடலுக்கு சென்று அங்கு இமாமுக்காக காத்து கொண்டிருப்போம். இமாம் அங்கு தொழுகை நிலைநாட்டிவிட்டு அதற்கு பிறகு குத்துபாவை கொடுப்பார்கள். ஆக ஈது தொழுகைக்கு என்று அதானும் கிடையாது, இகாமத்தும் கிடையாது. இரண்டாவது ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் நீண்ட ஹதீஸ் என்று அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அது என்ன நீண்ட ஹதீஸ் என்றால், ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்திலிருந்து திரும்பி வரும் பொழுது இரவில் ஒரு இடத்தில் அவர்கள் இரவு கழிப்பதற்காக இருப்பார்கள். அந்த இரவு கழித்த அந்த நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது என்ன, எல்லாரையும் எழுப்ப வேண்டும் என்று, ஃபஜ்ருடைய தொழுகைக்காக எழுப்ப வைத்து அதான் கொடுக்க வேண்டும் என்று. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு இரவு தூங்கி விட்டார்கள். பொதுவாக போர்க்களத்திலிருந்து திரும்பி வரும் பொழுது களைப்பாக இருக்கும் பயணத்தில் அவர்களும் தூங்கிவிட்டார்கள், சஹாபாக்களும் தூங்கிவிட்டார்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவும் அங்கு தூங்கிவிட்டார்கள். எழுப்ப முடியல, அவங்களும் எழுதுக்க முடியல, எழுப்பவும் முடியல. எப்பொழுது எழுந்தார்கள் என்றால் சூரியன் வெளிச்சம் வந்த பிறகுதான். அந்த சூரியன் வெளிச்சம்தான் அங்க இருந்த அனைவர்களையும் எழுப்பியது. அவ்வளவு அந்த சூரியன் வெளிச்சம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து பார்க்கின்றார்கள். பிலாலும் கேட்கின்றார், பிலாலே நீங்க ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எழுப்பலையா நமக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த ரப்பு உங்களை தூங்க வச்சானோ அதே மாதிரி எனக்கும் ரொம்ப களைப்பார்கள், நானும் என்னால் எழும்ப முடியல. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், இந்த இடத்தை விட்டு நாம செல்லலாம். உடனடியாக அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் தொலைவில் சென்று பிலாலை இப்போ நீங்க அதான கொடுங்க. அதான் கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய சுன்னத்தை நிறைவேற்றினார்கள். அதற்கு பிறகு ஃபஜ்ருடைய ஃபரதை நிறைவேற்றினார்கள். ஆக இந்த ஹதீஸ், இந்த நீண்ட ஹதீஸ் சொல்லப்பட்டு, ஏன் அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை விட்டு வெளியே சென்றார்கள், அந்த இடத்துல தொழ வேண்டாம் என்று? ஏனென்றால் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் ஷைத்தான் நம்ம கூட இருந்தான். ஃபஇன்னஹு கத் ஹதரனா ஃபீஹி ஷைத்தான், ஷைத்தானும் நம்ம கூட வந்திருந்தான், அவன் தான் நம்ம இங்கு தூங்க வச்சான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை விட்டு நம்ம செல்லலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆக இந்த ஹதீஸில் நாம் பெறக்கூடிய பாடங்கள் என்பவர்களே, முதல் விஷயம், நமக்கு தொழுகை விடுபட்டதா என்றால் ஜமாத்துடன் இருக்கின்றோம், வெளியே நாம பயணத்திற்கு இருக்கின்றோம் அல்ல பயணம் செல்லும் பொழுது நமக்கு ஒரு தொழுகை விடுபட்டது என்றால் அந்த தொழுகைக்காக நாம அதானையும் கொடுக்க வேண்டும், பிறகு ஜமாத்துடன் தொழுக வேண்டும். நேரத்தான் போயிடுச்சு என்று அதான் கொடுப்பது விடுவதோ அல்லது ஜமாத்துடன் தனித்தனியாக தொழுது கொள்வதும் கிடையாது.
இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, சூரியனுடைய வெளிச்சம் வந்து விட்டது, அந்த உஷ்டம் வந்து பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க அதான கொடுங்க, அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஆக எப்படி, ஏனென்றால் அதான் என்பது தொழுகைக்கு சேர்ந்ததாக இருக்கும். நாம் ஜமாத்துடன் தொழுகின்றோம் என்றால் அங்கு அதானை கொடுக்க வேண்டும். அதே போல முசாஃபிர்கள் பயணம் செய்யக்கூடியவர்கள் ஜமாத்துடன் ஒரு கூட்டத்துடன் செல்லும் பொழுது தொழுகையை ஜமாத்துடன் தொழுவதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் பொதுவாக நாம் பார்ப்போம், நம்முடைய நாட்டில் அந்த விஷயம் இல்லை என்றாலும் சவுதியாக்களில் எப்படி என்றால் பஸ்ஸு அவர்கள் மேற்கொள்வார்கள், பயணம் மேற்கொள்வார்கள் 10 மணி நேரம் 12 மணி நேரம், குறிப்பாக உம்ரா மற்ற எந்த ஒரு பயணம் இருக்கட்டும், நேரம் அந்த வந்து விட்டது என்றால் பஸ்ஸை என்ன செய்வாங்க, ஒரு எக்ஸிட்ல போய் அங்கு பெட்ரோல் பங்க்ல வந்து நிற்க வைப்பாங்க. அந்த பெட்ரோல் பங்க்ல எல்லாமே இருக்கும், தொழக்கூடிய அந்த பள்ளிவாசல் இருக்கும், ஆண்களுக்கு பெண்களுக்கு என்று தனி இடையே இருக்கும். அதே போல மற்ற பொருட்கள் இருக்கக்கூடிய எல்லா பெட்ரோல் பங்கிலும் ஒரு பள்ளிவாசல் இருந்து கொண்டே இருக்கும். ஆக அந்த நேரத்தை பேணுக்காக்கூடியவர்கள் ஜமாத்துடன் தொழுதுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆக நாம் சஃபரில் இருக்கும் பொழுது, பயணத்தில் இருக்கும் பொழுது, கூட்ட ஜமாத்துடன் இருக்கும் பொழுது நாம இதை பேணுதலாக நாம் செய்ய வேண்டும். அதே போல தொழுகை, எந்த தொழுகையை எப்படி நாம எந்த தொழுகையை விட்டோமோ அந்த தொழுகையை அப்படியே நாம் அதை கவா செய்ய வேண்டும். இங்கு ஃபஜ்ருடைய தொழுகையை விடுபட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், சூரியன் உதயமான பிறகு சப்தத்துடன் படித்தார்கள், ஜஹர் கிராத்துடன் படித்தார்கள். ஆக ஷேக் உத்தைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, மற்ற உலமாக்கள் என்ன கூறுகின்றார், ஒருவருடைய தொழுகை விடுபட்டது என்றால், அது மௌனமாக தொழக்கூடிய தொழுகை விடுபட்டது என்றால் அவருக்கு எப்பொழுது நினைவு வருமோ அதை அப்படியே தொழுக வேண்டும். அதே போல் எடுத்துக்காட்டாக ஃபஜ்ருடைய தொழுகை நமக்கு ஏதோ ஒரு காரணத்தினால மறந்துடுறோம் அல்லது தூங்கி விடுகின்றோம், எழுந்துக்கும் பொழுது பகலாகி விடுகின்றது, ஃபஜ்ருடைய தொழுகையை சப்தத்துடன் ஓத வேண்டும். இஷாவுடைய தொழுகையை, மக்ரிபுடைய தொழுகையை நாம சப்தத்துடன் ஓத வேண்டும். அசர் மற்றும் தொஹருடைய தொழுகை மௌனமாக ஓதுவது இருக்கின்றது, மௌனமாக ஓத வேண்டும். இங்கு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை அடைந்த பிறகு, சூரியன் முழுமையாக உதயமான பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு சப்தமாக ஓதி இருக்கின்றார்கள். இந்த விஷயத்தை ஷேக் உத்தைமீன் ரஹிமஹுல்லாஹ் இங்கு பதிவு செய்கின்றார்கள். அதே போல சுன்னத்து ஒருவர் பேணக்கூடியவர்களாக இருக்கும் என்றால் சுன்னத்தையும் நாம் கவா செய்யலாம். சுன்னத்தை கவா செய்யலாம். கவா என்பது நேரத்தில் தொழக்கூடிய தொழுகை அந்த நேரத்தில் தொழாமல் தாமதமாகிவிட்டது என்றால் அது அந்த பொறுப்பு கவா, தாமதப்படுத்தி தொழுதப்பட்டது என்ற விஷயம் சொல்லப்ப அதற்கு தான் கவா. இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் சுன்னத்து ஃபஜ்ருடைய சுன்னத்தை தொழுதார்கள் சூரியன் உதயமான பிறகு, ஃபஜ்ருடைய சுன்னத்தை தொழுத பிறகு ஜமாத்தை நிறைவேற்றினார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாம சுன்னத்தை நாம் முன்னால் தொழுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும், இதை நாம பேணுதலாக செய்ய வேண்டும். அதே போல ஒருவர் சுன்னாவை கவா செய்ய விரும்புகின்றார் என்று அனுமதிக்கப்பட்டது, ஆனால் அவசியம் என்பது கிடையாது, குற்றம் பிடிக்கப்பட மாட்டார். ஏனென்றால் சுன்னாவுக்கும் வாஜிபுக்கும் என்ற வித்தியாசமே, வாஜிபு விடுபட்டது என்றால் தண்டிக்கப்படுவார், ஃபர்து விடுபட்டது என்றால் அவர் கேள்விக்குரிய நிலைமையாக. சுன்னா விடுபட்டது என்றால், எப்போதாவது விடுபட்டது என்றால் அது இன்ஷா அல்லாஹ் அது குற்றம் பிடிக்கப்படாது. ஆனால் நாம் தொழுகையை சுன்னாவுடைய தொழுகையை பேணுதலாக நாம செய்ய வேண்டும். அதே போல இந்த ஹதீஸில் நாம் பார்த்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தலிஃபாவில் இன்னொரு ஹதீஸில் ஹஜ்ஜுடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவையும் மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுதார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தில் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தில் இருக்கும் பொழுது, ஹஜ்ஜுடைய பயணத்தில் இருக்கும் பொழுது மக்ரிபுடைய நேரம் வந்துவிட்டது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிபுடைய தொழுகை அங்கு தொழவில்லை. ஏனென்றால் இஷாவுடைய தொழுகையை தாமதப்படுத்துவதுதான் சிறந்ததாகும். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் பொறுங்க பிலால் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொஞ்சம் தாமதப்படுத்திய பிறகு அதான் கொடுக்கப்பட்டது, மக்ரிப் முதலில் தொழப்பட்டது, பிறகு இஷா தொழப்பட்டது. இந்த சலுகை பயணத்தில் எங்கு நாம் பயணத்தை மேற்கொண்டாலும் அல்லாஹ் தஆலா பயணிகளுக்கு என்று ஒரு சலுகை கொடுத்திருக்கின்றான். 2 தொழுகையை ஒரு நேரத்தில் நாம் தொழலாம். ظஹர் அஸர் இரண்டையும் ظஹருடைய நேரத்தில் தொழலாம் அல்லது அஸருடைய நேரத்தில் தொழுது கொள்ளலாம், 2 அல்ல. அதே போல மக்ரிபும் இஷாவும்
நாம மகரிப்புடைய நேரத்தில் தொழுது கொள்ளலாம். சிறந்தது என்பது இஷாவுடைய நேரத்தில் சொல்லுவது. ஏன்னா இஷாவை தாமதப்படுத்துவது என்பது சிறந்ததாக. ஆக இங்கு மகரிப்பை 3ஆக தான் நாம் தொழுவோம். 4 ரக்காத் இருக்கக்கூடிய தொழுகையை 2ஆக ஆக்கலாம். 2 இருக்கக்கூடிய தொழுகையோ 3 ரக்காத் இருக்கக்கூடிய தொழுகையோ அதை அப்படியே நாம் தொழுக வேண்டும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அதானை கொடுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலுக்கு சொன்னாங்க. ஒரு அதான் கொடுக்கப்பட்டது, 2 இகாமத்து கொடுக்கப்பட்டது. 2 தொழுகைக்காக 2 ரக்காத், 2 இகாமத். இப்போ நாம் பயணத்தில் செல்லும் பொழுது ஜமா கஸ்ர் செய்யும் பொழுது, ஜமா 2 தொழுகை சேர்த்து தொழுவும் பொழுது என்ன செய்வோம், அதான் நம்ம கேட்கல என்றால் அதான் அங்கு கொடுக்கப்படும். அதே போல இக்காமத்து, ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு இக்காமத்து. மகரிப் தொழுகிறோமா, மகரிப்புக்கு ஒரு இக்காமத்து நம்ம கொடுக்கணும். சலாம் சொல்லிட்டு திரும்ப எழுந்துக்கும் பொழுது அங்க ஒரு இக்காமத்து இஷாவுக்கு கொடுத்து தொழுவோம். ஆக 2 தொழுகை சேர்க்கும் பொழுது ஒரு அதானும் 2 இக்காமத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கின்றார்கள். இந்த ஹதீஸில் நமக்கு தெரிய வருகின்றது. ஆக இந்த குறிப்பாக சொல்லப்பட்ட இந்த அனைத்து விஷயங்களையும் நாம இதை புரிந்து கொண்டோம் என்றால் இதை இலகுவாக நமக்கு அந்த மார்க்கம் இலகுவாக ஆக்கியிருக்கின்றது. அதை நாம் அல்லாஹ் தஆலா இதுவாக்கும். கோடை காலத்தில் குறிப்பாக ஹதீஸில் வரும் பொழுது ஷேக் உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் கூறுகின்றார்கள், பயணத்தில் இருக்கும் பொழுது ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஹருடைய நேரம் வந்தது. துஹரை முதல் நேரத்தில் தொழுவார்கள். இப்போ கோடை காலம் மிகவும் விட்ட வெளியே இருக்கும் பொழுது, வெயில் வெப்பம் அதிகமாக இருக்கும் பொழுது என்ன செய்தார்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அதான் கொடுக்க விரும்பினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்ரேஜ், கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் கூல் ஆகிட்டோம், கொஞ்சம் குளுமை ஏற்படட்டும் சொன்னாங்க. கொஞ்ச நேரம் திரும்ப எழுந்தாங்க, அப்ரேஜியா பிலால், இன்னும் கொஞ்சம் நேரம் இது பண்ணுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஹருடைய தொழுகையை கொஞ்சம் தாமதப்படுத்தினார்கள். இது என்றால் வெப்பம் அதிகமாக இருக்கிறார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லும்போது கோடை காலத்தில் துஹருடைய தொழுகையை தாமதப்படுத்துவது என்பது சிறந்தது. ஏனென்றால் பொதுவாக சஜிதாவும் மற்றும் நிற்கும் பொழுது மிகவும் சிரமமான ஒரு நிலைமை இருக்கும். ஆக தாமதப்படுத்துங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, இன்று நாம் பார்த்த விஷயம், ஈதுடைய தொழுகைக்கு எந்த ஒரு இகாமத்தும் அதானும் கிடையாது. அதே போல எந்த தொழுகை விடுபட்டதோ அதை அப்படியே தொழுக வேண்டும். தொழுகையை நாம் ஜமாத்துடன் நாம் பயணத்தில் இருக்கும்பொழுது அதற்கு அதானும் மற்றும் இகாமத்து கொடுக்க வேண்டும். 2 தொழுகையை நாம் சேர்த்து தொழுகும் பொழுது ஒரு அதானும் 2 இகாமத்தும் கொடுத்து தொழுவதுதான் சுன்னாவாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா இதை புரிந்து இந்த புரியக்கூடிய தௌஃபீக்கை நம்ம கொடுப்பானாக. மற்றும் இதை நேலம் வரும் பொழுது, இந்த வாய்ப்புகள் வரும் பொழுது அமல்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு கொடுத்தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.